அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், மீன் வறுவல், சுட சுட சாதம், ஆவி பறக்க சாதம் இருக்குது. அது ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கோம். இது மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெள்ளைக்கிழங்க மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். மீன் பொரியல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இது முட்டைக்கோஸ் பொரியல், மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் லஞ்சு இதுக்கு இதுதான். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லஞ்சு செய்கிறது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம வீட்டு இன்றைக்கி லஞ்ச் மீன் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், வெள்ளைக்கிழங்க குழம்பு மீன், வெள்ளைக்கிழங்க வறுவல், இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நறுக்கியாச்சு, மீன் இருக்குது. இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளினா ஒரு பாதி தான் இதை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் மற்ற தக்காளி சேர்த்துருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக. வாங்க அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனு இதுதான் எங்கள் வீட்டில். மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டைக்கோஸ் வறுவல், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ குழம்பு தாளிச்சுக்கிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் இருக்குது, அதை இதை சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இது நல்லா வதங்கணும். இன்றைக்கி நம்ம லஞ்ச் மீன் மீன் குழம்பு, இது வெள்ளைக்கிழங்க மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். அது வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுக்கு லஞ்ச் மீன். இப்போ நல்லா வதங்குது, நல்லா வதங்கிறதுக்கு இப்போ இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா தான் ஹைலைட். பச்சை மிளகாவுடைய இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள், தக்காளி பேஸ்ட் பண்ணியாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்தாச்சு, கழுவி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா குலைவாக வதங்குது தக்காளி. இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சேர்த்து தக்காளி எவ்வளோ நான் பேஸ்ட்டு சேர்த்து வதங்கிட்டேன். இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்து தக்காளி பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு, இப்போ இதில் நம்ம வரமிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அதையும் சேர்த்து இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ இது சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ இதில் நம்ம வந்து புளி கரைசல் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே எல்லாத்துக்குமே கல் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எப்போவுமே தூள் உப்பை விட கல் உப்பு தான் நல்லது. கல் உப்பே சேர்த்துக்கோங்க, முடிஞ்ச வரையும் கல் உப்பே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெள்ளைக்கிழங்கு மீன்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர விட்டு பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும்ட்டு கருவேப்பிலை இதுக்கு தேவை. வாங்க முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான முட்டைக்கோஸு 1/4 கிலோ எடுத்து நறுக்கி கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்காக நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காயட்டும். இப்போ இதில் கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம நல்லா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ட்ரைஸியாக இல்லாமல் நல்லா வதங்கட்டும். அதுதான் நல்லாயிருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வெள்ளைப்பூட்டு குழம்பு, ரசம் சாதம் எல்லாத்துமே நல்லாயிருக்கும். சைஸாக சாப்பிட்றதுக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல், கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அதோட நம்ம அலசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்து அதோடு சேர்ந்து வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் கறியிடக்கூடாது. வெங்காயம்லாம் கறியிட்டால் டேஸ்ட் மாறிடும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டைக்கோஸை சேர்த்துக்குவோம். முட்டைக்கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்தாச்சு. இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்களே செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். எல்லாருக்கும் முட்டைக்கோஸ் பொரியல் தெரியும், இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க, அதனால தான் அந்த முட்டைக்கோஸ் பொரியல். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தூளு கூட கல் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே, அதான் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. இப்போ இது நல்லா முட்டைக்கோஸு வதங்கணும், நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கு. முட்டை வதங்கணும், நல்லா வெந்துச்சு முட்டைக்கோஸ். முட்டை இருந்தால் போதும். நல்லா வதங்கிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி சத்து லைட்டாக இருக்குது, அது சுருள் பச்சையில் கிண்டிட்டோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஜம்முன்னு செட்டாக இருக்கணும். தண்ணி சத்து வைக்கிறதுக்காக தண்ணியே சேர்க்கல, ஆனால் முட்டைக்கோஸ் வந்து தண்ணி வைக்கும். அதுக்கு முட்டைக்கோஸ் வந்து நெருக்க உள்ள கல் மாதிரி உள்ள பூவாக வாங்கணும், பூ மாதிரி உள்ளது வாங்கக்கூடாது. நெருக்க உள்ளதாக வாங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் தேங்காய் பூ கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ கொஞ்சமாக 2 சில்லு எடுத்து திருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தேங்காய் வந்து ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல எண்ணெயான தேங்காய் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டைக்கோஸ் பொரியல் சும்மாவே சாதத்தோடு சாப்பிட வேண்டியதே இல்லை, சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டைக்கோஸ் எப்படி சொல்கிறாலேன்னு நினைக்க வேண்டாம், முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சும்மா கூட சாப்பிட்லாம். டீ டயத்தோடு இந்த முட்டைக்கோஸ் பொரியலை சாப்பிட்டுட்டு டீ குடித்தா கூட ரொம்ப நல்லது தான். வயசானவர்களுக்குலாம் அது நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு, அவ்வளவுதான். முட்டைக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. வாங்க நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மல்லித்தலையை தூவி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மல்லித்தலை வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, சைடிஷாக சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு முட்டைக்கோஸ் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த முட்டைக்கோஸ் பொரியல், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நமக்கு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே அமுக்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். பாய். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. வாங்க அடுத்து மீன் குழம்பை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வற்றி வந்துடுச்சு, சூப்பராக வற்றி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைக்கிழங்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடையக்கூடாது, உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். மீன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 சில்லு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது மீன் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அந்த மீன், ஆனால் உடைஞ்சிரும். உடையாமல் வந்துட்டு கட்டி விடணும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி அரைச்சி சேர்த்துக்குவோம். இப்போ மிக்ஸி அரைச்சி சேர்த்துக்குவோம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் வெள்ளைக்காய் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை மாதிரி இருக்குது. இப்போ சரியாக வந்துடும் கொதிச்சுட்டா. இப்போ கொதி வரட்டும். மூடி போட்டு முடிக்கும். செத்த கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ சேர்த்தாச்சு. மூடி போட்டு முடிப்போம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வறுவலுக்கான மீனை மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இது வாங்கின உடனே நேற்று மீன் மசாலா போட்டு பிரட்டி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் மீன் மசாலா போட்டு பிரட்டி இருக்குது. இதை பொரிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வச்சு மீன் குழம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அவங்களுக்கும் தெரியும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெள்ளைக்கிழங்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க மீன் பொரிச்சுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தோசை சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ மீனை பொரிக்கிறதுக்காக இப்போ மீன் அதில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீன் எல்லாமே எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வேகட்டுது, பார்க்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துக்கிட்டு நல்லா வேகட்டும். இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் இந்த பக்கம் இது எடுத்து பாருங்கள், வெந்துருச்சு. எல்லா மீன்லேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முருகலாக வெந்துருச்சு மீன். இப்போ பேலன்ஸ் உள்ள மீனையும் பொரிச்சுக்கலாம். இப்போ வேகத்துக்கு பாருங்கள், பேலன்ஸ் கட்ட மீனும் நல்லா வெந்துருச்சு. சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வேஸ்ட்டும். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் மீன் வந்துருச்சு நல்லா. இப்போ இதையும் எடுத்துக்கிடுவோம், எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது முட்டைக்கோஸ் பொரியல், இது மீன் வறுவல். இப்போ பாருங்கள், சாதம் ரைஸ் குக்கரில் சாதம் சூப்பராக வெந்துருச்சு, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு.
இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், சாதம் ரைஸ் குக்கரில் சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் எப்படி வடிப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்து சந்திப்போம். பாய்.